मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। अथ ग्रन्थारम्भः। व्याकरणप्रतिपाद्यः विषयः अत्र चतुर्धा विभज्यते। व्याकरणप्रतिपाद्यः வியாக்கரணசாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றதான விஷயா விஷயமானது அத்ர இங்கு, அதாவது இந்த கிரந்தத்தில், லகுபாணினிய கிரந்தத்தில் சதுர்தா விபஜ்யதே, நான்கு விதமாக பிரித்து அதில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? வியாக்கரண பிரதிபாத்திய விஷயா சதுர்தா விபஜ்யதே, அந்த வியாக்கரணத்துல சொல்லப்பட்ட விஷயமானது இங்கே நான்காக பிரித்து இந்த கிரந்தத்துல நிரூபிக்கப்படுகிறது. அதுல முதல் விபாகா அக்ஷர நிரூபண பரஹா சிக்ஷா காண்டா. வர்ணஹான்னா என்னது, அக்ஷரம்னா என்னது, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியது சிக்ஷா காண்டா முதலாவதா இருக்கக்கூடியது. சப்தானாம் ரூப சித்தி விசாரகா பரிநிஷ்டா காண்டா. ஒவ்வொரு பதத்தினுடைய ரூப நிஷ்பத்தி, இந்த சப்தா புல்லிங்கத்தை சேர்ந்தது, புல்லிங்கத்தை சேர்ந்ததுனால இதனுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு. ராமஹா அகாராந்த புல்லிங்க சப்தஹாவா இருந்தால் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ராமஹா போல வரும். இதே ஸ்ரீலிங்கமா இருந்தால் ரமா இப்படின்னு வரும். அந்தந்த பிராதிபதிகத்துக்கு உரியதான லிங்கத்தை வச்சுண்டு அந்த ரூபமானது எப்படி வர்றது அப்படிங்கிறதான இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கக்கூடியதான விபாகா பரிநிஷ்டா காண்டா. அடுத்தது சப்தானாம் வியுத்பத்தி பிரதிபாதகா நிருக்த காண்டா. இந்த சப்தங்களுடைய வியுத்பத்தி உண்டாகின்ற அந்த பிரகார அதெல்லாம் எப்படி? உதாரணத்துக்கு இந்த நாம சப்தாவும் தாத்துவிலிருந்து தான் உண்டாறது அப்படின்னு ஒரு மதம், வையாக்கரணாலேயே இருக்கக்கூடியதான ஒரு மதம். படிதா இது நாம சப்தா எதிலிருந்து வந்தது? படு தாத்துவிலிருந்து வந்தது. கிருத பிரத்யா இங்க இருக்கு. இப்படி எல்லா பதங்களுமே தாதுவிலிருந்து வந்ததுங்கிறது இவருடைய மதம். அப்போ அந்த வகையில எந்தெந்த சப்தங்கள் எப்படி எதிலிருந்து வருது, அந்த வியுத்பத்தி எப்படி, உருவகம் எப்படி அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விபாகா நிருக்த காண்டா. அடுத்தது பதானாம் அன்வய வியவஸ்தாவரண ரூபா ஆகாங்ஷா காண்டா. கடைசியா இருக்கக்கூடியது ஆகாங்ஷா காண்டா. எந்த பதம் எந்த பதத்தோடு சேர்றது, அந்தந்த பதங்களுடைய அர்த்தம் எந்த அர்த்தத்தோடு போய் சேரும், இந்த மாதிரியான விசாரங்கள் எல்லாம் பண்ணிருக்கக்கூடியது கடைசியா இருக்கக்கூடியதான ஆகாங்ஷா காண்டா. சுபாசக சமஸ்யதே, சமாசகாவானது எவைகளுக்கு ஏற்படும், எந்தெந்த அர்த்தத்துல எந்தெந்த சமாசகா வரும், இப்படின்னு அன்வய பிரகாரத்தையும் சொல்லியிருக்கக்கூடியதான விபாகா தான் கடைசியா இருக்கக்கூடிய ஆகாங்ஷா காண்டா. இப்படி சிக்ஷா காண்டா, பரிநிஷ்டா காண்டா, நிருக்த காண்டா, ஆகாங்ஷா காண்டா அப்படின்னு நான்கு விபாகங்கள் இந்த கிரந்தங்கள்ல பண்ணப்பட்டிருக்கு. அந்த நான்கு விபாகங்கள் உள்ளாரேயே வியாக்கரண சாஸ்திரத்தை சொல்லப்பட்ட விஷயா நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல இப்போ சிக்ஷா காண்டா, அதுல சம்ஞா பிரகரணம், வர்ணங்களுக்குண்டான பெயர், அதே மாதிரி இந்த ஸ்வரத்துடன் இந்த வர்ணம் சேர்ந்திருந்தால் இதற்கு என்ன பெயர் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் எந்தெந்த நிலையில என்னென்ன பெயர் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையா சொல்ல போறா இதுல. அதை தவிர்த்து இந்த சாஸ்திரத்துல சில எழுத்துக்களுக்கு சில பெயர் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கும். குணஹா அப்படிங்கிறது ஒரு 3 எழுத்துக்களுக்கு பெயர் அப்படின்னு சொன்னா
அது சொல்லி கொடுத்தாதானே தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடிய பிரகரணமாக இதற்கு சம்ஞா பிரகரணம். முதல்ல எழுத்து விஷயத்துல நிரூபணம் பண்றார். இங்க மொத்தம் 10 வரிசை கொடுக்கப்பட்டிருக்கு. அ இ உ ரு ழு இப்படின்னு ஒரு 5 எழுத்துக்கள். இவைகள் எல்லாமே ஹ்ரஸ்வாட்சரங்கள். அடுத்ததாக ஆ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ இவை அனைத்துமே தீர்காட்சரங்கள். அடுத்தது க வரிசை க க க க ங. ச வரிசை ச ச ஜ ஜ ஞ. அடுத்தது ட வரிசை ட ட ட ட ண. அடுத்தது த வரிசை த த த த ந. அடுத்தது ப வரிசை ப ப ப ப ம. அடுத்தது ய வரிசை ய ர ல வ. இந்த யா வரிசைன்னு தனியாக நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா வர்க்காட்சரங்கள் அப்படின்றதுக்கு பேர் இல்லை, இதுக்கு அந்தஸ்தாஹா அப்படின்னு பேரு. ஷ ஷ ச இந்த எழுத்துகளுக்கு ஊஷ்மானஹா அப்படின்னு பெயர். அடுத்தது ஹ. இப்படி அந்த விவகாரம் பண்றோம் இல்லையா, ஒவ்வொரு பேரை வச்சுண்டு அதை வச்சுட்டு இந்த 10 வரிசையாக பிரிச்சிருக்கார் எழுத்துக்களை. சம்ஸ்கிருத பாஷாயாக லௌகிகீயம் அக்ஷரமாலா. இயம் அக்ஷரமாலா லௌகிகி. சம்ஸ்கிருத பாஷையினுடைய லௌகிகத்துல விவகாரத்துல இருக்கக்கூடியதான எழுத்துக்களுடைய வரிசைகள் இவைகள். அக்ஷரைஹி ஏபிஹி கடிதமேவ கைர்வாண்யாம் சமஸ்தம் பதஜாதம். கைர்வாண்யாம் இந்த தேவ பாஷையில் சமஸ்தம் பதஜாத்தம் இந்த மொத்த பத சமூகம் இருக்கே, இந்த பாஷையில் இருக்கக்கூடியதான அத்தனை பதங்களுடைய கூட்டம். ஜாத்தம்னா சமூகம், சமூக. சமஸ்தம் பதஜாத்தம் மொத்த பதங்களும் அக்ஷரைஹி ஏபிஹி கடிதமேவா இந்த எழுத்துக்களாலே செய்யப்பட்டவைகள் தான் மொத்த பதங்களும். இங்க இருக்கிற மேலே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை வச்சுதான் மொத்த பதங்களும் இந்த மொழியில வந்திருக்கு. சரி, பாஷா தாவத்து வாக்கிய ரூபா. பாஷா அப்படின்னு சொன்னா மொழி. இது எழுத்து வடிவத்துடன் கூடியது அல்ல, பேச்சு வடிவத்துல ஒளி வடிவத்துல இருக்கக்கூடியது. பாஷா தாவத்து வாக்கிய ரூபா வாக்கியத்திலிருந்து தெரியக்கூடியது. சரி, வாக்கியானி பதைஹி கட்டிதானி. வாக்கியங்கள் எப்படி உருவாகின்றன? வாக்கியங்கள் தான் நமக்கு பொருளை கொடுக்கின்றன, ஒரு சாப்த போதத்தை ஏற்படுத்துகின்றன இல்லையா. வாக்கியம் சொன்னாதான் நமக்கு அவன் என்ன சொல்ல வரான்னு புரியாது, வெறும் பதங்களை சொன்னா நமக்கு புரியலை. அப்போ வாக்கியங்கள் தான் நமக்கு சாப்த போதத்தை உண்டு பண்றது. அந்த வாக்கியங்கள் எப்படி உருவாகின்றன அப்படின்னு கேட்டால் வாக்கியானி பதைஹி கட்டிதானி. வாக்கியங்கள் பதங்களுடைய கோர்வையால உண்டானவைகள். பதைஹி கட்டிதானி. பதானி அக்ஷரைஹி ஆரம்பியந்தே. பதங்கள் எப்படி உருவாகின்றன அப்படின்னு கேட்டால் அக்ஷரங்களால் உருவாகின்றன. அக்ஷராணி வர்ணைஹி உபகல்பிதானி. அக்ஷரங்கள் எப்படி உருவாகின்றன அப்படின்னு கேட்டால் வர்ணங்களால் உண்டாகின்றன. அப்போ நாம இந்த இடத்துல இந்த விஷயத்தை நல்லா மனசை வாங்கிக்கணும். அக்ஷரம் என்பது வேறு, வர்ணஹா என்பது வேறு. எப்படி வேறுன்னு சொல்றேன், நம்ம இப்படிதானே படிச்சுட்டு இருக்கோம் லோகத்துல அப்படின்னு கேட்டால் வர்ணஹா அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு ஒளி வடிவமா இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு இப்போ நான் அ அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சத்தம் இருக்கே, இந்த ஒரு ஒளி, இதுதான் வர்ணஹ. அப்போ அக்ஷரம்னா என்னது? அக்ஷரமும் ஒளி வடிவத்துடன் கூடியதுதான். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் வர்ணங்களால் உண்டானதாக இருக்கும். அவைகளுக்கு அவயவங்கள் உண்டு, பார்ட் உண்டு. உதாரணத்துக்கு இப்போ நான் க அப்படின்னு சொல்றேன்னு வச்சுப்போம். இந்த க அப்படிங்கிறது ஒரு எழுத்தா அல்லது 2 எழுத்தினுடைய சேர்க்கையான்னு கேட்டா 2 எழுத்தினுடைய சேர்க்கை. கு அதோடு சேர்ந்து அ, இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கு. இப்படி இருந்தால் அது அக்ஷரம். இதே நான் இந்த இடத்துல கு அப்படின்னு மட்டும் சொன்னால் அது வர்ணஹா. இந்த
கு அப்படிங்கிற ஒரு வர்ணத்தாலும் அ அப்படிங்கிறதான இன்னொரு வர்ணத்தாலும் ரெண்டு வர்ணத்தாலும் உண்டானதுதான் க அப்படிங்கிற ஒரு அக்ஷரம். அப்போ அக்ஷரம்ங்கிறதும் ஒளி வடிவத்துடன் கூடியதுதான், வர்ணகாங்கிறதும் ஒளி வடிவத்துடன் கூடியதுதான். ஆனால் வர்ணங்களால உண்டாவது அக்ஷரம். இப்ப நம்ம இந்த க அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம் இல்லையா, ரெண்டு வர்ணங்களுடைய சேர்க்கை தான் க அப்படிங்கிற ஒரு அக்ஷரம். அப்போ வர்ணம் வேறு, அக்ஷரம் வேறு. இந்த வர்ணம் அப்படின்னு நான் இம்மு வச்சு சொல்றேனே, இது வந்து தமிழ் மொழியினுடைய ஒரு பழக்கத்தினால சொல்லிட்டு இருக்கேன். வர்ணா அத மனசுல வாங்கிக்கணும். ததாச்ச பாருங்க, அக்ஷராணி அக்ஷரங்கள் எப்படி உருவாகின்றன? வர்ணைஹி உபகல்பிதானி, வர்ணங்களால் செய்யப்பட்டுள்ளன, உண்டாக்கப்பட்டுள்ளன. அப்ப என்ன தெரிகிறது? வர்ணங்களால் அக்ஷரங்கள் உண்டாகின்றன. இப்ப நம்ம கிரமத்தை பார்த்தோம் சொன்னா, மேலிருந்து கீழே வரதா இருந்தா வாக்கியம், பதம், அக்ஷரம், வர்ணா, இப்படி வரிசை இருக்கு. ததாச்ச घटादि पदार्थानां परमाणवः इव भाषायाः उपादान कारणं वर्णाः. உபாதான காரணம், முக்கிய காரணம் எது? வர்ணங்கள். எவைகளுக்கு அப்படின்னு கேட்டா பாஷைக்கு. நம்ம முதல்ல பார்த்தோம், இந்த பாஷை வர்றதுக்கு காரணம் வாக்கியங்கள், வாக்கியத்துக்கு காரணம் பதங்கள், பதங்களுக்கு காரணம் அக்ஷரங்கள், அக்ஷரங்களுக்கு காரணம் வர்ணம், இப்படின்னு பார்த்தோம். அப்போ முக்கிய காரணம், முதன்மையான காரணமாக எது இருக்குன்னு கேட்டால் உபாதான காரணமாக வர்ணகா இருக்கு. எதை போல அப்படின்னு ஒரு உதாரணம் காமிக்கிறாரு சொன்னா, புஸ்தகம், கடஹா, இப்படின்னு பல பதார்த்தங்கள் பார்க்கிறோம் இல்லையா, பொருள்கள். இந்த பொருள்லாம் வரதுக்கு எது காரணம்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு கடஹா எடுத்துப்போம். கடஹா, குடம் அப்படின்னு ஒரு பொருள். அந்த பொருள் வரதுக்கு எது காரணம் கேட்டா, ரெண்டு கபாலங்கள், ரெண்டு பீஸ், அந்த ரெண்டு பீஸ் சேர்ந்தாதான் அது ஒரு குடமாக உருவாறது. அந்த ரெண்டு பீஸ் உண்டாறதுக்கு அந்த ரெண்டு பீஸ்ல இருக்கக்கூடியதான இன்னொரு அவயவங்கள், இதே கபாலகான்னு சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம். ரெண்டு கபாலத்தினால கடகா உண்டாருதுன்னு. அந்த கபாலத்துக்கு காபாலகா அப்படின்னு அவயவங்கள் உண்டு. அதாவது அந்த கபாலத்தை உண்டாக்குகின்ற பார்ட்ஸ், அவயவா. அந்த கபாலத்தை உண்டாக்குறதுக்கு இன்னொரு பார்ட்ஸ், இப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா கடைசியில முடிகிற இடம் எதுன்னு பார்த்தால் பரமாணு. அந்த பிருத்திவியினுடைய பரமாணு இருக்கு, அதோட தான் போய் முடியும் இல்லையா? இப்படிதான் நம்ம பொருளை பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொருளையும் மேலிருந்து கீழே போயிட்டே இருந்தால் கடைசியில முடிகிற இடம் பரமாணுவா இருக்கும். அப்போ அதுதான் முதன்மை காரணமா இருக்கு. எப்படி பொருட்கள் உண்டாகிறதுல இந்த பரமாணுதான் முதன்மை காரணமா இருக்கோ, அத போல பாஷை உண்டாவதற்கு முதன்மை காரணமாக வர்ணகா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றார். ததாச்ச घटादि पदार्थानां परमाणवः इव भाषायाः उपादान कारणं वर्णाः. இப்போ அந்த வர்ணகன்னா என்னதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நிரவயவ ஏகத்வ வியவஹாரார்ஹ ஸ்புடஹ நாதஹ வர்ணஹ இது தஸ்ய லட்சணம். நிரவயவஹ, அவைகளுக்கு அவயவங்கள் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு நாம பார்த்த இடத்துல க அப்படிங்கிற ஒரு அக்ஷரத்தை எடுத்து பார்த்தோம். அதுக்கு ரெண்டு அவயவங்கள் இருந்தது, குன்னு ஒண்ணு, ஆணு ஒண்ணு, மெய் எழுத்து ஒண்ணு, உயிர் எழுத்து ஒண்ணு. ஆனா இப்போ நான் அ அப்படின்னு ஒரு உயிர் எழுத்து சொல்றேன்னு வச்சுப்போம். இத சொல்றதுக்கு இந்த சொல்லுக்குள்ளார எந்த அவயவங்களும் இல்லை, ஒரே எழுத்து தான். இதுக்கு அவயவங்களே இல்லை. நிரவயவஹா, அவயவங்கள் அற்றது, ஒன்றாக இருக்கக்கூடியது. நிரவயவஹா ஏகத்துவ விவகாரார்ஹா, ஒன்று. அ அப்படிங்கிறது ஒரு எழுத்து தானே. அப்போ ஏகத்துவ விவகாரார்ஹமா இருக்கா இல்லையா? ஆனா காங்கிறது அப்படி இல்லை, ரெண்டு எழுத்தா இருக்கு. ஏகத்துவ விவகாரமா இல்லை, அது ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. ஆவ சொல்ல முடியும். அ அப்படிங்கிற உயிர் எழுத்தை நம்ம ஆவோ, ஆவோ, ஈவோ எல்லாத்தையும் தனித்தனியா சொல்ல முடியும். அப்போ என்ன ஆறுது? இந்த அ அப்படிங்கிற எழுத்தானது ஒரு வர்ணகா. ஏன்னா அது நிரவயவமா இருக்கு, ஏகத்துவ விவகாரார்ஹமா இருக்கு, ஒன்று அப்படின்னு சொல்ல முடிகிறது. அது மட்டும் இல்லை, ஸ்புட நாதமா இருக்கணும், வெளியில கேட்கப்படுகின்ற ஒலியா இருக்கணும். ஏன்னு கேட்டா இந்த எழுத்துக்கள் நாபிலிருந்து கிளம்பின காத்துனால வருது. அப்போ நம்ம அதுக்கு பேரெல்லாம் கொடுக்குறோம், மத்தியமா, வைகரி அப்படிலாம் பேர் கொடுக்குறோம்.
அவைகள்லாம் வர்ணகான்னு பெயர் கிடையாது அவைகளுக்கு. அப்போ எதுக்கு வர்ணகான் பேரு? இந்த சத்தம் வெளியில கடைசியில வருது இல்லையா, அப்படின்னு வெளிப்படுறது இல்லையா, அந்த ஸ்புடமாக நன்றாக கேட்கப்படுகின்றதான அந்த ஒலிக்குத்தான் நாதகா என்று பெயர். அந்த நாதத்தை கொண்டதுதான் என்னது? வருணகா. ஸ்புடகா நாதகா வருணகா இது தஸ்ய லட்சணம். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அ அல்லது ஆ இந்த மாதிரியான உயிர் எழுத்தை தனியா எடுத்து பார்த்தால் தெரியும். அதுல அவயவங்கள் இல்லை. அதே மாதிரி ஒன்று, இது அ அப்படிங்கிற எழுத்து ஒண்ணு அப்படின்னு தெரிகிறது இல்லையா, ஏகத்துவ விவகாராரகமா இருக்கு, ஸ்புட நாதமா இருக்கு. அதனால அது வருணகா இது தஸ்ய லட்சணம். தத்ர ஸ்வயம் உச்சாரண அருகா வர்ணகா ஸ்வரஹா. இந்த வர்ணகா ரெண்டு வகையா படுறது. அ அப்படிங்கிறது ஒரு வர்ணகா, இப்பதான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வியஞ்சனம், அதாவது அ என்கின்ற எழுத்தோடு சேராமல் தனியாக கு அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கே, அது வியஞ்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரெண்டுத்துல என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அ அப்படிங்கிறத தனியாக உபயோகப்படுத்த முடியும். இந்த அ ஆ முதலியதான உயிர் எழுத்துக்களை தனித்தனியாக உபயோகித்து பதங்களை உருவாக்க முடியும், உச்சாரணம் பண்ண முடியும். இப்படி எந்த வர்ணமானது தனியாக உச்சாரணம் பண்ண முடியுமோ, எந்த வர்ணத்தை வச்சுட்டு விவகாரம் பண்ண முடியுமோ அந்த வர்ணத்துக்கு ஸ்வரகான்னு பெயர். அதே மாதிரி எந்த வர்ணத்தை தனியாக உச்சாரணம் பண்ண முடியாதோ அல்லது அதை வச்சுண்டு சப்த விவகாரம் பண்ண முடியலையோ அது வியஞ்சனாட்சரம், வியஞ்சனம், வர்ணகா. ரெண்டுத்துக்குமே வர்ணகான் தான் பேரு. ஆனால் எந்த வர்ணகாவானது தனியாக சொல்ல முடியுமோ, எந்த வர்ணத்தை தனியா விவகாரம் பண்ண முடியுமோ, உச்சாரணம் பண்ண முடியுமோ அந்த வர்ணகா ஸ்வர வர்ணகா. எந்த எழுத்தானது தனியாக சொல்ல முடியாதோ, உச்சரிக்க முடியாதோ, அதை வச்சுட்டு சப்தம் முதலியதான விவகாரங்கள் பண்ண முடியாதோ அந்த வர்ணகா வியஞ்சனம் என சொல்லப்படுகிறது. தத்ர ஸ்வயம் உச்சாரண அருகா வர்ணகா ஸ்வரஹா தத் அனருகம் வியஞ்சனம். அடுத்தது, அத்ர பிரதர்ஷிதாயாம் அக்ஷரமாலாயாம் பிரதம த்விதீய பங்க்யோஹோ விந்யஸ்தாக ஸ்வராஹா. மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பட்டியல் இருக்க எழுத்து பட்டியல் 10 வகையாக பிரிச்சிருக்கா இல்லையா. அ ஆ இ ஈ அ ஆ அ இ உ ரு இப்படின்னு முதல்ல 5 எழுத்து சொன்னா இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு வரிசையா 10 வரிசை கொடுத்துருக்கா. அந்த 10 வரிசையில் அത്ര பிரதர்ஷிதாயாம் அக்ஷரமாலாயாம், இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளதான அக்ஷரமாலையில் அப்படின்னா அக்ஷரங்களோட கோர்வை வரிசை, அந்த வரிசையில் பிரதம த்விதீய பங்கியோஹோ முதல் 2 பங்கிகள்ல வரிசைகளில விந்யஸ்தாக எழுதப்பட்ட எழுத்துகள் ஸ்வராக ஸ்வர எழுத்துகள் ஆகும். சேஷாக வியஞ்சனானி மற்றவைகள் வியஞ்சனாட்சரங்கள். வியஞ்சனானாம் ஸ்வயம் உச்சாரண அக்ஷமத்வாத் தேஷு ஏகைகஸ்மின்னபி பிரதமஸ்வரஹ அகாரஹ யோஜிதஹ. நாம முன்னாடியே பார்த்தோம், இந்த கு நு முதலியதான வியஞ்சனாட்சரங்கள் வர்ணங்கள். நான் வியஞ்சனாட்சரங்கள் அக்ஷர பதம் உபயோகப்படுத்துறது பிரசித்தமா தமிழ சொல்ல வச்சுட்டு, வர்ணங்கள் தனியாக உச்சாரணம் பண்ண முடியாதவைகள். அதனால என்ன பண்றோம்னு கேட்டா, உச்சாரண சௌகரியத்திற்காக அ அப்படிங்கிற எழுத்தை சேர்த்து சொல்றோம். அதுதான் இங்க சொல்றா, வியஞ்சனானாம் வியஞ்சன வர்ணங்களுக்கு ஸ்வயம் உச்சாரண அக்ஷமத்வாத் தனியாக சொல்வதற்கு முடியாதவைகளாக இருக்கின்றன என்பதனால் தேஷு அவைகளில் ஏகைகஸ்மின் அப்படி ஒவ்வொரு எழுத்திலும் பிரதமஸ்வரஹா முதல் உயிர் எழுத்தாக இருக்கக்கூடிய அ என்கின்றதான எழுத்து யோஜிதா சேர்க்கப்பட்டு உள்ளது. அப்ப இவர் என்ன விஷயம் சொல்லி கொடுக்கிறார், ஏன் மத்த ஆவ சேர்க்கக்கூடாதா, ஈவ சேர்க்கக்கூடாதா, ஊவ சேர்க்கக்கூடாதா, ஏதோ ஒரு உயிர் எழுத்தை சேர்த்து சொல்லாமே அப்படின்னு கேட்டா, முதல் எழுத்தை
விட்டுட்டு அடுத்த எழுத்து எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. பிரதமாதிக்கிரமே மானாபாவாத் அப்படின்னு சொல்லுவார். அதனால முதல் எழுத்தா இருக்கக்கூடிய அ என்கின்ற எழுத்தை சேர்த்து இங்கே சொல்லுகின்றோம். எப்படி தமிழ்ல நம்ம வந்து கா ண சா ந இப்படின்னு உச்சாரணம் பண்ணுவோம். இந்த ஆனா ஆனா அப்படின்னு ஏன் சொல்லிட்டே இருக்கோம்? கீன்னு தனியா உச்சாரணம் பண்ண முடியல, சௌகரியம் இல்லை. அதனாலதான் என்ன பண்றோம், ஆனா ஆனா சேர்த்துட்டே வரும் உச்சாரண சௌகரியத்துக்காக. கானா ஞானா சானா டானா இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ரெண்டு பாஷையிலையும் அந்த வழிமுறை ஒண்ணுதான், எடுத்துட்ட எழுத்து வேறு. சம்ஸ்கிருதத்துல அ அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டு க க க க இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அல்லது க காரஹ க காரஹ அப்படின்னு காரஹ கார அகாரஹ அகார அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கோம். கு பிளஸ் ஆ சேர்த்தால் க காரஹ, கு பிளஸ் ஆ சேர்த்தால் க காரஹ. அப்ப அந்த அகாரஹா அப்படிங்கிறது எல்லாத்தோடும் சேர்றது. எப்படி காணா ஆனா ஆனா அப்படின்னு சேர்றது தமிழ்ல, அதை போல இங்க அகார அகார அப்படிங்கிறது எல்லாத்தோடும் சேர்றது. பிரதமஸ்வரः அகாரः யோஜிதः ததா ச வயம் அக்ஷராண்யேவ லிகாமஹ நது வர்ணான். இப்போ நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இங்க. இதுவரையில் நாம பார்த்தது வர்ணஹான்னு ஒண்ணு, அக்ஷரம்னு ஒண்ணு, ரெண்டு பார்த்தோம். வர்ணஹான்னா என்னது? ஒலி வடிவமா இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒவ்வொன்றாக சொல்லக்கூடியது வர்ணஹா. இந்த வர்ணங்களுடைய ஒரு கூட்டு ஒலி வடிவமாகவே இருக்கக்கூடியது அக்ஷரம். அதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தோம். க அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம், ஏன்னா அதுல ரெண்டு வர்ணங்கள் சேர்ந்திருக்கு. குங்கிற ஒரு வர்ணகா, அதே மாதிரி அ அப்படிங்கிற வர்ணகா, இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கு. அதனால இந்த க அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம். அதே சமயத்துல அ அல்லது ஆ அல்லது இ இதெல்லாம் வந்து என்னது? இது அக்ஷரமாவும் இருக்கு, தனியா சொல்லப்படுறதா இருக்கு, சப்த விவகாரத்துக்கும் உபயோகப்படுறதா இருக்கு, வர்ணமாவும் இருக்கு, ரெண்டாவும் இருக்கு. சரியா? இப்படி ரெண்டு விதமாகவும் இது உபயோகப்படுறது. சரி, இப்போ அடுத்த விஷயம் என்ன சொல்ல வர்றான்னா, இந்த எழுதுறோமே நாம சமஸ்கிருதத்தை தேவநாகரியில நம்ம எழுதுறோம். சமஸ்கிருத மொழியை தேவநாகரியில எழுதுறோம். ஆ அப்படின்னு எழுதுறோம். 3 இங்கிலீஷ்ல 3வது நம்பர் எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி எழுதி பக்கத்துல ஒரு கோடு போட்டு எழுதுறோம் இல்லையா? இதே தான் நம்ம அக்ஷரம்னு சொல்லிட்டு இருக்கோம் விவகாரத்துல. ஆனா இவைகளுக்கு சின்னங்கள், அடையாளங்கள்னு பேரு. இந்த அடையாளங்கள் எதை காண்பித்து கொடுக்கிறது? வர்ணத்தையா அக்ஷரத்தையா? அ அப்படிங்கிறது ஒரு வர்ணகா, க அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம். சரியா? இப்போ இத நமக்கு எழுத்து வடிவில் எழுதுறோமே, இந்த கோடுகளுடைய அடையாளங்களை படுத்துறோமே, இந்த அடையாளம் வர்ணத்தை அடையாளம் பண்ணி கொடுக்கிறதா இல்ல அக்ஷரத்தை அடையாளம் பண்ணி கொடுக்கிறதா அப்படின்னு கேட்டால், ஸ்வர வர்ணங்களை அடையாளப்படுத்தி கொடுக்கிறது இந்த சின்னங்கள். அதே சமயத்துல வியஞ்சனத்தை எழுதும் பொழுது வியஞ்சன அக்ஷரத்தை அங்க என்ன பண்றோம் நாம, இப்ப கவனிக்கலாம் நாம. இது எப்படின்னா, இப்போ கு அப்படின்னு எழுதுவோம் தெரியுமா? காவை எழுதிட்டு கீழே ஒரு கோடு போடுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? குன்னு அர்த்தம். இப்போ இந்த அடையாளம் இருக்க, கோடுகள் வச்சு இப்படின்னு போடுறோமே, அந்த அடையாளம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், குன்னு எழுதினால் அது வர்ணத்தை காண்பிக்கிறது. இதே கா அப்படின்னு எழுதுனா அது அக்ஷரத்தை காண்பிக்கிறது. அக்ஷரத்தினுடைய அடையாளமா இருக்கு. குன்னு எழுதுனா அது வர்ணத்துடைய அடையாளமா இருக்கு. அதெல்லாமே அடையாளம், எழுதுறது எல்லாமே அடையாளம். நம்ம அதையுமே அக்ஷரம்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் லோகத்துல. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த நாம இங்க இப்போ சொல்லிட்டு இருக்க அக்ஷரம்ங்கிற பதம் வந்து இதுவரையில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அக்ஷரங்கிற பதம் ஒலி வடிவமா இருக்கக்கூடியது, ரெண்டு வர்ணங்களுடைய சேர்க்கையா இருக்கக்கூடிய அக்ஷரம். அதைத்தான் நம்ம இதுவரையில் அக்ஷரம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால நல்ல மனசை வாங்கிக்கணும். இப்போ நான் அந்த பேதத்தை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக என்ன பண்றேன்னு கேட்டா, அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கேன். எதை நாம வந்து சாமான்யமா பிரதி தினத்துல அக்ஷரங்கள்னு காமிக்கிறோமோ, இந்த கோடுனுடைய அடையாளங்கள், அதை நான் சின்னம் அடையாளம்னு சொல்லிட்டு இருக்கோம். எழுதுறத எழுத்து வடிவமா மொழி கிடையாது, சப்தகா கிடையாது, அது சப்தத்தினுடைய ஒரு அடையாளம். இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு லௌகிக உதாரணம் பார்க்கலாம். ஷார்டன் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு இல்லையா? அதுல வந்து த அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு சின்ன கோடு.
இப்ப அந்த கோடு வந்து த அப்படிங்கிற ஒலியை கொடுக்கிறதா அல்லது தங்கிறதான ஒரு உச்சாரண ஒலி இருக்கே அதனுடைய அடையாளமா அப்படின்னு கேட்டா அது அடையாளம். அதை பார்த்துட்டு அதை தெரிஞ்சுட்டு அவர் அந்த சப்தத்தை உபஸ்திதி பண்ணிப்பார். சப்தம் வந்துட்டும் அந்த சப்தத்துடைய பொருளும் சேர்ந்து வரும். அப்போ இந்த ஷார்டன் அப்படிங்கிற அந்த இது இருக்கே அது வந்து ஒலி வடிவமானது இல்லை, அது அது வந்து சப்தம் இல்லை, அது என்னது, அது அடையாளம். அந்த அடையாளம் வந்து எதுக்காக அதை உருவாக்கினா அப்படின்னு கேட்டால் பெரிய பதங்களையும் சுருக்கமா அந்த வேகமா எழுதுறதுக்காக அதை உருவாக்கினா இல்லையா. அத போல இங்க இந்த ஆ அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 பக்கத்துல கோடு இப்படிலாம் போட்டு இதெல்லாம் இந்த அடையாளம் எதுக்காக, அ அப்படிங்கிறதான ஒலி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தத்தை நமக்கு காண்பிக்கிறதுக்காக அந்த அடையாளம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நாம என்ன பண்றோம், இப்போ க அப்படிங்கிறது ஒரு அக்ஷரம் சொன்னோம் இல்லையா, 2 வர்ணங்களுடைய சேர்க்கை அது அக்ஷரம்னு. அந்த அக்ஷரத்தினுடைய அடையாளம் தான் நம்ம எழுதுறோம். எப்படி எழுதுறோம், ஒரு 8 தலைகீழ போட்ட மாதிரி எழுதிட்டு பக்கத்துல கோடு போடுறோம் தேவநாகரியில இல்லையா. அந்த அப்படி எழுதுறோமே கோடுகளுடைய ஒரு விந்யாசகான்னு சொல்லுவோம். கோடை இப்படி போடுறது அப்படி போடுறதுன்னு அந்த கோடுகள் வச்சுன்னு நம்ம அடையாளப்படுத்துறோமே அது எதனுடைய அடையாளம், க அப்படிங்கிறதான அக்ஷரத்தினுடைய அடையாளம், வர்ணங்களுடைய அடையாளம் இல்லை. ஏன்னா வர்ணத்தை அங்க அடையாளப்படுத்துறதா என்ன பண்ணணும், காவை போட்டு கீழே ஒரு கோடு போடணும். போட்டால் அது வர்ணத்தினுடைய அடையாளம், ஒரு வர்ணத்தினுடைய அடையாளம். க அப்படிங்கிறது கு அப்படிங்கிறது வர்ணத்துடைய அடையாளம், க அப்படிங்கிறது அக்ஷரத்தினுடைய அடையாளம். இதை நல்லா நாம மனசுல பதிய வச்சுக்கணும். ஏன் இதுக்கு இவ்வளவு சமப்பட்டு வித்தியாசம் காமிக்கணும் அப்படின்னு கேட்டா இந்த சாஸ்திரத்துல வர்ணங்கள் வேறு அக்ஷரம் வேறு, ரெண்டுமே ஒளி வடிவமா இருந்தாலும் அதுல அந்த வர்ணங்கள் இந்த சாஸ்திரப்படி நித்தியமானவைகள், நிரவயவமா இருக்கக்கூடிய பரமாணுவை போல. அதனாலதான் அவர் உதாரணம் சொல்லும் போது கூட பரமாணுவை எடுத்துன்னு காமிச்சார். ஏன்னா பரமாணுவும் நித்தியம், அத போல இந்த வர்ணகாவும் நித்தியமானது, அழிவற்றது. அதனாலதான் இந்த வித்தியாசத்தை ரொம்ப ஜாகிரதையா இந்த கிரந்தத்துல சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். பிரகரண கிரந்தங்கள்ல வியாக்கரண சாஸ்திரத்துல இந்த விசாரம் எங்க இருக்கிறதா தெரியல. இவர் பிரகரண கிரந்தமா இருந்தாலும் இதுல மெனக்கட்டு சொல்றதனுடைய தாற்பயம் இந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இது அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மனசை வச்சிருந்து அவர் என்ன பண்றார், வர்ணகாங்கிறது வேறு, அந்த வர்ணங்களிலிருந்து வரக்கூடிய அக்ஷரம்ங்கிறது வேறு, அது ஒளி வடிவமானது. வர்ணத்தை போலவே வர்ணகாவும் ஒளி வடிவமானதுதான், அக்ஷரம்ங்கிறது ஒளி வடிவமானதுதான். அப்போ நாம லோகத்துல எந்த அடையாளங்களை அக்ஷரம் சொல்றோமோ அது அடையாளங்கள் தான், அது அக்ஷரம் இல்லை. நம்ம விவகாரம் பண்றோம் நம்முடைய சௌகரியத்துக்காக, அது வேற விஷயம். ஏன் அப்படி விவகாரம் பண்றோம்னா இந்த வர்ணங்களுடைய கூட்டா இருக்கக்கூடிய அக்ஷரம்னு சொன்னோமே ஒளி வடிவமா, அவைகளை தெரிவிக்கின்றன இந்த அடையாளங்கள். அதனால அதுக்கே என்ன பண்ணிட்டோம், அக்ஷரம்னு பேரு கொடுத்துட்டோம். அந்த அடையாளங்களுக்கே என்ன பேரு, இந்த அடையாளங்களால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அக்ஷரங்கள் தானே தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதுக்கே என்ன பேரு கொடுத்துட்டோம், அக்ஷரம்னு பேரு கொடுத்துட்டோம் லோகத்துல. இதுதான் இங்க நடந்திருக்கக்கூடிய விஷயம். இப்போ இங்க பார்க்கலாம், ததாச்ச வயம் அக்ஷராண்யேவ லிகாமஹாம், வர்ணத்தை எழுதுவதில்லை, அக்ஷரத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய காண்பித்து கொடுக்கக்கூடிய அடையாளங்களைத்தான் எழுதுகிறோம். வயம் அக்ஷராண்யேவ லிகாமஹா நது வர்ணான், வர்ணங்களுடைய அடையாளங்கள் எழுதுறதில்லை. அதையேவச்ச அக்ஷரமாலா இது விவகாரா, இந்த எழுத்துக்கள் எழுதுறோம் இல்லையா, அடையாளங்கள் எழுதுறோம் இல்லையா, அந்த அடையாளங்களுக்கே நம்ம என்ன பேரு கொடுக்குறோம், அக்ஷரமாலான்னு தான் பேரு கொடுக்குறோம், வர்ணமாலான்னு கொடுக்கறது இல்லை. ஏன்னா வர்ணங்களை இங்க எழுதுறது இல்லை, கா தான் எழுதுறோம், கு நு அப்படின்னு கு இப்படி எழுதுறது இல்லை, கா தான் எழுதுறோம். அப்போ அங்க இருக்கக்கூடியது என்ன அடையாளங்கள், அக்ஷரங்களை காண்பித்து கொடுக்கக்கூடிய அடையாளங்கள். அந்த அடையாளங்களுக்கே நம்ம அக்ஷரம்னு பேரு கொடுக்கிறோம், வர்ணகான்னு பேரு கொடுக்கறது இல்லை. ததாச்ச வயம் அக்ஷராண்யேவ லிகாமஹா நது வர்ணான் அதையேவச்ச அக்ஷரமாலா இது விவகாரः நது வர்ணமாலா இது. யத்யபி அக்ஷராணாம் வர்ணைः ஆரப்தத்வாத் வர்ணானாமேவ லிபிபிஹ விந்யாசः ஞாய்யः. இவர் ஒரு நல்ல பதங்கள் காமிக்கிறார்.
இந்த அக்ஷரங்களை நமக்கு ஸ்மரணம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் நம்ம சொல்றோமே, அதுக்கு இவர் ஒரு பேர் கொடுக்கிறார், லிபி. இதுதான் சரியான பதம். நம்ம அக்ஷரம்னு சொல்றோம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லணும், லிபின்னு சொல்லணும். சரி, இப்போ இங்க இந்த பங்கியினால அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு கேட்டா, இப்ப பாருங்க, ஒரு பதம் உண்டாறதுக்கு முக்கிய காரணமா என்ன இருக்கு, வர்ணஹா. அடுத்த அந்த வர்ணங்களிலிருந்து உண்டானதான அக்ஷரங்களும் காரணமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா வர்ணஹா தான் முக்கிய காரணமா இருக்கு. அப்போ நம்ம அடையாளப்படுத்தும் பொழுது, லிபியினால எழுதும் பொழுது எந்த லிபி எழுதணும், அதாவது வர்ணத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய, வர்ணத்தை நினைவுபடுத்தக்கூடிய அடையாளங்கள் எழுதணுமா, அல்லது அக்ஷரங்களுடைய, அதாவது வர்ணங்களுடைய கூட்டா இருக்கக்கூடிய அக்ஷரத்தினுடைய அடையாளங்களை எழுதணுமா அப்படின்னு கேட்டால், முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய வர்ணங்களுடைய அடையாளத்தை தானே எழுதணும். லிபி அதுதானே வர்ணத்தை தானே குறிப்பிடணும் அப்படின்னு கேட்டால் சரிதான். லோகத்துல அப்படிதான் விவகாரம், வர்ணங்களை வச்சுட்டு தானே பதங்கள் வருது, அது அப்படி பண்றதுதான் சரி. ஆனாலும் நாம எழுதும் பொழுதோ, இந்த சப்தங்களை உருவாக்கும் பொழுதோ வர்ணங்களை வச்சுன்னு பண்றது இல்லை, அக்ஷரங்களை வச்சுன்னு தான் விவகாரம் பண்றோம். கேட்ட கேள்வி சரிதான். வர்ணங்களையே அப்படியே எழுதலாமே, அடையாளப்படுத்தலாமே, ஏன் அக்ஷரங்களை அடையாளப்படுத்தணும், காவை ஏன் எழுதணும், கூன்னு எழுதலாமே அப்படின்னு கேள்வி. யத்யபி அக்ஷராணாம் வர்ணைஹி ஆரப்தத்வாத் வர்ணானாமேவ லிபிபிஹி. அந்த லிபிகள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், நாதரூப அக்ஷர ஸ்மாரகைஹி, இந்த ஒளி வடிவமா இருக்கக்கூடியதான அக்ஷரங்களை நினைவுபடுத்தக்கூடியதான கோடுகளால் எழுதப்பட்ட அடையாளங்கள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பிராக்கெட்ல எழுதிக்கார், நாதரூப அக்ஷர ஸ்மாரகைஹி, ஒளி வடிவமாக இருக்கக்கூடிய வர்ணத்தையோ அல்லது அக்ஷரத்தையோ நினைவுபடுத்தக்கூடியதான ரேகாவிதான ரூப, கோடுகளை வரைகின்ற அல்லது எழுதுகின்ற அடையாளங்கள். இவைகளால் விந்யாசா நியாய, எழுதுவது வர்ணங்களுடைய அடையாளங்கள் எழுதுவதுதான் நியாயம் அப்படின்னு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றார், சரிதான், ததாபி வியஞ்சனானாம் ஸ்வர பரதந்திரானாம் ஸ்வயம் உச்சரித்தும் அசக்கியத்வாத் அக்ஷரானாமேவ லிபி சம்ஹிதானி சின்னானி பூர்வைஹி கல்பிதானி. ஸ்வரவர்ணங்கள் இருக்க அ ஆ இ, இவைகளை தனி வர்ணங்கள்ல எல்லாமே வர்ணங்களையே எழுத முடியும், அடையாளப்படுத்த முடியும். அ அப்படிங்கிறது ஒரு வர்ணகா, இதை தனியாவே உச்சரிக்க முடியும், அடையாளப்படுத்தவும் முடியும். ஆனா இந்த வியஞ்சனாட்சரங்களை உச்சாரணமும் பண்ண முடியாது, அடையாளப்படுத்துறதும் முடியாது. கு இதெல்லாம் உச்சாரணம் தனியா பண்ண முடியாது, அடையாளம் படுத்த முடியாது. அதனாலதான் என்ன பண்ணிருக்கா பூர்வஜாக முன்னோர்கள், அக்ஷரங்களை நாம இந்த வருணங்களுடைய கூட்டாக்கூடிய அக்ஷரங்களுக்கு ஒளி வடிவமான அக்ஷரங்கள், அவைகளையே லிபியாக எழுதியிருக்கிறார்கள், அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அப்ப நம்ம எழுதுறது எல்லாமே அக்ஷரங்கள். அதுலயும் நல்லா கவனிச்சா தெரியும், இந்த அ ஆ இவைகள் எழுதுறோமே, இவைகள் வர்ணங்களையும் அடையாளப்படுத்த முடியும், அவைகளே அக்ஷரங்களாகவும் இருக்க முடியும். அப்போ அ ஆ இ இதெல்லாம் எழுதுறோம் இல்லையா, கோடு போட்டு அடையாளப்படுத்துறோம் இல்லையா, அவைகள்லாம் என்னது, வர்ணங்களாகவும் சொல்ல முடியும், வர்ணங்களுடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்ல முடியும், அக்ஷரங்களுடைய அடையாளம்னு சொல்ல முடியும். அதே க க க க அவைகள் அப்படி எழுதுறோம் இல்லையா, அந்த க க இதெல்லாம் எழுதுறோம் இல்லையா, இதெல்லாம் இந்த லிபியெல்லாம் இருக்கே அடையாளங்கள், இது எவைகளுடைய அடையாளங்கள், வர்ணங்களுடைய அடையாளங்களா அல்லது அக்ஷரங்களுடைய அடையாளங்களா அப்படின்னு கேட்டால் அக்ஷரங்களுடைய அடையாளங்கள் தான். ஏன்னா அவைகளை தனியாக நம்மளால சொல்ல முடியாது. தனியாக சொல்ல முடியாத ஒன்றை, அதாவது தனியாக உச்சரிக்க முடியாத விவகாரத்தை உச்சரிக்க முடியும், உச்சரிக்கலாம், ஆனா அதை வச்சுன்னு நம்ம எந்த பதங்களையும் பண்ண முடியாது, அதோட ஸ்வராட்சரங்களை சேர்த்தாதான் முடியும். அதனால தான் அவைகளை தனியாக நாம லிபியில எழுதுறது இல்லை, வர்ணங்களாக எழுதுறது இல்லை, ஆ அப்படிங்கிற எழுத்தோடு சேர்த்து அக்ஷரமாக ஆக்கி அந்த அக்ஷரத்துக்கு அடையாளமாக தான் நம்ம லிபியில எழுதிட்டு இருப்போம். அதுதான் சொல்றாரு இங்க, ததாபி வியஞ்சனானாம்
ஸ்வர பரதந்திரானாம். ஸ்வர பரதந்திரானாம் அப்படின்னு அர்த்தம் ஸ்வர எழுத்துக்களோட சேர்ந்தா தான் இது சொல்லவே முடியும். அதை அபேட்சிச்சுதான் இது இருக்கு. எது? வியஞ்சனாட்சரங்கள், மெய் எழுத்துகள் ஸ்வர பரதந்திரானாம் உயிர் எழுத்தை எதிர்பார்த்துன்னு தான் இருக்கு. இவைகளுக்கு ஸ்வயம் உச்சரித்தும் அசக்கியத்வாது அக்ஷராணாமேவ லிபி சங்கீதானி சின்னானி. அக்ஷரங்களைத்தான் நாம லிபி என்கின்றதான பெயரை கொண்ட அடையாளங்களை பூர்வைகி கல்பித்தானி, அடையாளங்கள் முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ளன. இதுக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறார். யூரோபதேசீயாஸ்து ஸ்வஸ்வ பாஷா லேखने வர்ணானேவ உபயுஜ்யந்தே நது அக்ஷராணி. யூரோப் தேசங்கள்லாம் பார்த்தா எந்த ஒலி இருக்கோ, வர்ணம் இருக்கோ, அந்த வர்ணத்தை தான் அங்க எழுதுறான், அக்ஷரமா எழுதுறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நம்ம சமஸ்கிருதத்துல ஸ்ரீ அப்படின்னு எழுதுறோம். இது ஒரு அடையாளம், இது ஒரு லிபி. இதுல எத்தனை வர்ணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஷுன்னு ஒண்ணு இருக்கு, ருன்னு ஒண்ணு இருக்கு, ஈன்னு ஒண்ணு இருக்கு. மொத்தம் 3 வர்ணங்கள் இருக்கு. இப்ப இந்த 3ம் சேர்ந்து இது ஒரு அக்ஷரமா நம்மளால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த ஒரு அக்ஷரம், ஒலி வடிவமா இருக்கக்கூடிய அக்ஷரம் இருக்கு, அதை அடையாளப்படுத்துறதுக்கு நாம கீழே ஒரு லிபியா எழுதுறோம் இல்லையா? இப்ப க அப்படின்னு எழுதுறோமே லிபி, அந்த லிபி 2 வர்ணங்களை நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கிறது. அதை பார்த்த உடனே நமக்கு இங்க கு ஆ 2 எழுத்து இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியறது. அப்போ அந்த அடையாளம் இருக்கே, எழுதுற கோடுகள், அந்த கோடுகள் நமக்கு எதை நினைவுபடுத்தி கொடுக்கிறது? 2 வர்ணங்களை நினைவுபடுத்தி கொடுக்கிறது. அதை போல ஸ்ரீ அப்படிங்கிற அந்த கோடுகள் இருக்க அடையாளம், அது நமக்கு 3 எழுத்துக்களை, 3 வர்ணங்களை, அதாவது ஒரு அக்ஷரத்தை, 3 வர்ணங்களுடைய கூட்டு, அது ஒரு அக்ஷரம், அதை நமக்கு நினைவுபடுத்துறது. அப்ப இந்த அடையாளங்கள் என்ன பண்றது? நமக்கு வர்ணங்களை அல்லது வர்ணங்களுடைய கூட்டாக இருக்கக்கூடிய அக்ஷரத்தை நினைவுபடுத்துகிறது. இதுவாவது பரவாயில்லை. அடையாளப்படு இந்த ஓம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் எழுதுறோம். இந்த ஸ்ரீலியாவது என்னென்ன எழுத்து இருக்குன்னு நமக்கு ஓரளவுக்கு பார்த்தாலாவது தெரிய வரும். ஆனா இந்த ஓம் அப்படின்னு ஒரு அடையாளம் எழுதுறோமே, 3 எழுதிட்டு பின்னாடி ஒரு வால் மாதிரி போட்டு சந்திரன் மாதிரி விமலம் போட்டு, இது என்னன்னே எந்த எழுத்தினுடைய கூட்டுன்னே சொல்ல முடியாது. ஆனா அந்த அடையாளத்தை பார்த்த உடனே நமக்கு சட்டுன்னு அந்த இடத்துல 3 எழுத்து ஞாபகம் வந்தது. ஆ ஓ இம். ஆ உ ஓ ஆயிடும். ஆ உ ஓ. அதனால ஆ உ இம் அப்படிங்கிறதான 3 வர்ணங்களுடைய கூட்டத்தை, ஒரு அக்ஷரத்தை, ஓம் என்கின்ற ஒரு அக்ஷரத்தை இந்த அடையாளம் நமக்கு நினைவுபடுத்துறது லிபி. எப்படி இந்த அடையாளம் இங்க நமக்கு நல்லாவே புரியும். இப்ப காவ எடுத்துட்டு இது சின்னம், ஒரு அடையாளம், இது நமக்கு 2 வர்ணங்களை புரிய வைக்கிறது, நினைவுபடுத்துறது அப்படின்னு சொன்னா புதுசா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஓங்கிற அடையாளத்தை எடுத்து பாருங்க, சந்தேகமே வராது. ஏன்னா அது எந்த எழுத்துனே நமக்கு அக்ஷரங்களுக்கு எழுதி கொடுக்கும்போது அதை நம்ம படிக்கவே மாட்டோம். ஆனா அந்த அடையாளத்தை பார்த்தா நமக்கு ஓங்கிறது ஞாபகம் வந்துடும். அப்போ அந்த அடையாளம் என்ன பண்றது? நமக்கு இந்த 3 வர்ணங்களை, ஆ உ இம் அப்படிங்கிற 3 வர்ணத்தை அல்லது ஒரு அக்ஷரத்தை, எப்படி சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான், நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கிறது. அதை போலதான் மற்ற எல்லா வர்ணங்களும், மற்ற எல்லா லிபிகளும், சின்னங்களும், க க அப்படிங்கிறது எல்லாமே 2 வர்ணங்களை நமக்கு நினைவுபடுத்தி கொடுக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? வர்ணங்களை எப்படி உச்சாரணம் பண்றோமோ அந்த மாதிரி நம்ம அங்க எழுதல. வர்ணங்களுடைய கூட்டா இருக்கக்கூடியதான ஒரு அக்ஷரத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஒரு அக்ஷரத்தை நமக்கு நினைவுபடுத்துவதாக ஒரு சின்னத்தை அங்க எழுதுறோம் இல்லையா? ஆனா இந்த யூரோப் தேசியத்துல எப்படி எழுதுறா அப்படின்னு கேட்டா, எப்படி நாம ஒலி வருதோ, வர்ணங்கள் வருதோ அதை போலவே எழுதுறா. எப்படின்னு? ஸ்ரீ, SRI, ஸ்ரீங்கிறது அங்கே நம்ம அதே படிக்கிறது அந்த ஸ்ரீ, எஸ் கேப்ஸ்ல போட்டா அந்த அர்த்தம் வரும், ஸ்ரீ. இப்போ நமக்கு பாருங்க, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி ஒரு நிலையை எடுத்துக்கிறேன். ஒருத்தர் சமஸ்கிருதத்தை இப்பதான் கத்துக்கிறார். அவருக்கு உயிர் எழுத்து தெரியும், மெய் எழுத்து தெரியும், கூட்டு எழுத்து தெரியாது. அவர் இப்போ அந்த ஸ்ரீங்கிற அடையாளம் நம்ம எழுதுவோம் இல்லையா, ஒரு மாதிரி எழுதுவோம் இல்லையா, அல்லது ஓம்னு ஏதோ ஒன்று, அதை காமிச்சு படிக்க சொன்னா படிக்க முடியாது. ஏன்னா அங்க 3 வர்ணங்களுடைய கூட்டமான ஒரு அக்ஷரம் இருக்கு. அந்த அக்ஷரத்தினுடைய அடையாளம் அங்க இருக்கு.
ஆனா அதுல நம்ம எப்படி வர்ணங்களை உச்சாரணம் பண்றோமோ அந்த மாதிரி அங்க அடையாளம் இல்லை. அதை பார்த்தா சொல்ல முடியாது. அவருக்கு ஸ்வராட்சரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், வெஞ்சனாட்சரங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா படிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அது ஒரு அடையாளம், அது 3 வர்ணங்களுடைய அடையாளமா இருக்கு. ஆனா இப்ப இங்க காமிச்சிருக்கால யூரோப் தேசத்தை எப்படி எழுதுவான்னு SRI அப்படின்னு, இதை படிக்கிறதுக்கு நமக்கு கூட்டு எழுத்துன்னு தனியா தேவையே இல்லை. 27 எழுத்துக்கள் இருக்கே இங்கிலீஷ்ல, அதை நாம தெரிஞ்சு 26 எழுத்து இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதும். அதை தெரிஞ்சிருந்தாலே இங்க இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீயை நம்ம படிச்சிட முடியும். எப்படி? எஸ்ஸுக்கு அதே அர்த்தம், ஆருக்கு ஆர், ஐக்கு இ சேர்த்தால் ஸ்ரீ. இந்த ஏபிசிடிகள் நம்ம தெரிஞ்சிருந்து மொத்த எழுத்துன்னு தெரிஞ்சிருந்தாலே நமக்கு இந்த ஸ்ரீங்கிறத படிச்சு முடியும். ஏன்னு கேட்டா இந்த வர்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிருக்கோம். அங்க நம்ம ஒரு அடையாளத்தை போட்டுக்கல, ஒரே அடையாளத்துக்காக போட்டுக்கல. ஏன்னா நம்ம சமஸ்கிருதம் என்ன பண்றோம், ஒரே அடையாளம். எதனுடைய அடையாளம்? அந்த அக்ஷரத்தினுடைய அடையாளம். அக்ஷரம் ஒன்னா இருக்கு, 3 வர்ணங்களுடைய கூட்டா ஒன்னா இருக்கு. அதனால அந்த ஒரு அக்ஷரத்துடைய சின்னத்தை, அடையாளத்தை நம்ம ஒன்னா எழுதிடுறோம். அப்ப இதுல என்ன தெரிகிறது, சமஸ்கிருத பாஷையை நாம எழுதும் பொழுது லிபியில அக்ஷரத்தை தான் எழுதுறோம், வர்ணங்களை எழுதல. வர்ணத்தை எழுதுறதா இருந்தா எப்படி எழுதணும், ஷு ரு ஈ இப்படின்னு எழுதியிருக்கணும். எழுதியிருந்தா அதை நம்ம வர்ணங்களை அடையாளப்படுத்துறோம்னு ஆயிருக்கும். ஆனா அப்படி இல்லை. இப்போ இதுல நமக்கு தெரிகிறது, சமஸ்கிருத பாஷையில நாம அந்த பாஷையை எழுதும் பொழுது வர்ணங்களை அடையாளப்படுத்தி எழுதுறதில்லை, இந்த வர்ணங்களுடைய கூட்டமா இருக்கக்கூடிய அக்ஷரத்தை தான் அடையாளப்படுத்தி எழுதுறோம். அதுதான் இங்க காமிக்கிறார். யூரோபதேசியாஸ்து ஸ்வஸ்வ பாஷா லேகனே வர்ணானேவ உபயுஞ்சதே. வர்ணங்களையே அப்படியே அங்க ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அடையாளங்கள் எழுதுறான். நது அக்ஷராணி. யதா ஸ்ரீ இத்யேகாம் லிபிம், ஒரு லிபியை ஸ்ரீ இதி திஸ்ருபிஹி லிகந்தி ஆங்கலேயாக. தனித்தனியா அந்த ஒலி வர்ணம் எப்படி வருதோ அதே மாதிரி எழுதிடுறான். ஒரு அடையாளமா ஏதோ ஒண்ணு போடுறது இல்லை. சரி, இப்போ வர்ணஹான்னா என்னது அப்படின்னு சொல்றார். அவிபாஜ்யா ஏகஹா நாதஹா வர்ணஹா. பிரிக்க முடியாது ஒரே ஒலி வர்ணஹா. அ இது ஒரே வர்ணஹா, கு ஒரே வர்ணஹா, பிரிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆச்சு, இது ஒரு வர்ணஹா. இப்படி பார்க்கையில கேவலஹா வியஞ்சன சம்சிருஷ்டஹா வா ஸ்வரஹ ஏகஹ அக்ஷரம் இது வர்ண அக்ஷரயோஹோ பேதஹா. இந்த அ அப்படிங்கிற எழுத்து இருக்கே, அது வர்ணமாவும் இருக்கு, கேவலஹா அந்த அ அப்படிங்கிறது அது அக்ஷரமாவும் ஒரு தனியாகவும் அதை சப்த விவகாரமும் பண்ண முடிகிறது. அதனால கேவலஹா வியஞ்சன சம்சிருஷ்டஹாவா, வியஞ்சன எழுத்தோடு அதாவது மெய் எழுத்தோடு சேர்ந்த ஸ்வரஹா உயிர் எழுத்து, ஏகஹா அக்ஷரம் ஒரு அக்ஷரமாக தெரிகிறது. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும், இந்த அ முதலீதான ஸ்வராட்சரங்கள் வர்ணமாவும் இருக்கு, அக்ஷரமாவும் இருக்கு. இது வர்ணாட்சரயோகோ பேதா. அனேனச்ச, மேற்கொண்டதான் சொல்றார், அனேனச்ச கேவல ஸ்வரஹா அதாவது உயிர் எழுத்தானது வர்ணஹா வர்ணமாவும் இருக்கு, வர்ணஹா இதி அக்ஷரம் இதி ச அக்ஷரம் என்றும் ரெண்டு விதமாகவும் துவௌ அபி வியபதேஷௌ அருஹதி இரண்டு விதமான விவகாரங்களையும் செய்வதற்கு தகுந்ததாக இருக்கு ஸ்வரவர்ணஹா இது ஸ்புடம் என்று நன்றாக தெரிகிறது. ஆனால் வியஞ்சனாட்சரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா கேவலம் து வியஞ்சனம் வர்ணஹா ஏவா. கு அப்படிங்கிறதுக்கே மெய் எழுத்து தனியா உயிர் எழுத்தோடு சேராது, அது வர்ணஹா. அதே ஆவோட சேர்ந்து அது அக்ஷரம். கேவலாஹா ஏவ ஸ்வராஹா லிபிஷு ஸ்வஸ்வ சின்னைஹி நிர்திஷந்தே. இப்போ நம்ம ஒலி வடிவத்துல சொல்லிட்டோம், எழுத்து வடிவத்துல அடையாளங்களை காமிக்கும் போது எப்படி எழுதுவோம்னு கேட்டா, இந்த ஸ்வர எழுத்துக்கள் இருக்கே, அதாவது உயிர் எழுத்துக்கள், அவைகளை நாம வர்ணமாக எழுதும் பொழுது தனியா அதை அடையாளப்படுத்துவோம், அ ஆ இப்படின்னு. இதே அவைகளை
ஒரு மெய் எழுத்தோடு சேர்த்து அக்ஷரமாக சொல்லும் பொழுது அந்த வடிவத்தை கொடுக்க மாட்டோம், வேற வடிவத்தை கொடுப்போம். அடையாளத்தை வேற அடையாளம் கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? காவா இருந்தால் நடுவில் ஒரு கோடு போட்டுட்டு 8வது நம்பரை இப்படி படுத்தாப்புல போட்டுப்போம். போட்டா அது கா அப்படின்னு சொல்லுவோம். இதே ஆவ அடையாளப்படுத்துறதுக்கு கூவோடு சேர்ந்த ஆவ அடையாளப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவோம்னு கேட்டா, கூ போட்டு ஆன்னு தனியா எழுத மாட்டோம், காவை போட்டு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்டுருவோம். இப்போ அந்த துணைக்கால் தான் ஆ என்கின்ற எழுத்தை குறிக்கிறது. அப்ப இந்த காங்கிறது ஒரு அக்ஷரம். இதே நம்ம அங்க உயிர் எழுத்து எழுதும் பொழுது வர்ணத்தை குறிப்பிடுறதுக்காக ஆன்னு தனியாவே எழுதிடுவோம். அப்ப என்ன தெரிகிறது? இந்த ஸ்வரத்தை எழுதும் போது மட்டும் வர்ணங்களை குறிப்பிடுறதுக்கு அதை தனியாகவே எழுதுறோம். அக்ஷரத்தை குறிப்பிடும் பொழுது வெஞ்சனாட்சரத்தோடு சேர்ந்து எழுதும் பொழுது அதை தனியாக ஒரு கோடோ அல்லது ஈக்கு பக்கவாட்டுல ஒரு கோடோ இப்படி அடையாளப்படுத்துறோம். அதுதான் சொல்றார், கேவலாக ஏவ ஸ்வராஹா லிபிஷு ஸ்வஸ்வ சின்னைஹி நிர்திஷ்யந்தே வியஞ்சன சம்சிருஷ்டாஸ்து சின்னாந்தரைஹி ஏவ லிக்ஷந்தே. வேற ஒரு அடையாளத்தை தான் வச்சுட்டு எழுதுறோம். யதா அப்படின்னு அந்த அடையாளங்கள்லாம் காமிக்கிறார். இத்தியாதி. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி தரார். இந்த கேவல வியஞ்சனம் இருக்கேன், வெறுமனே இருக்கக்கூடியதான மெய் எழுத்து, அதை அடையாளப்படுத்துறதுக்கு நாம் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டால், கேவல வியஞ்சனக்கு இதிவத்து வியஞ்சன லிபீனாம் அதஹா தக்ஷிணாயதா ரேகா தாபியா ஸ்வராம்ச பிருத்தக்கரணம் சூச்சயதி. இப்போ இந்த கு அப்படிங்கிறத நாம எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்வராம்சத்தை நாம அதுல இருந்து பிரிச்சுட்டோம். க அப்படிங்கிற ஒரு அக்ஷரம், அந்த அக்ஷரத்துல ஆவை நம்ம பிரிச்சுட்டோம். அதை பிரிச்சுட்டோம்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா, காவுக்கு கீழே ஒரு கோடு போட்டு, அதுவும் எப்படி போடுறோம்? தட்சிணாயதா ரேகா, தென் திசையை பார்த்து போகக்கூடிய ஒரு வலது பக்கம் போகக்கூடியதான ஒரு கோடு எழுதுறோம். இந்த கோடு எதுக்காக எழுதுறோம்? அதுல இருந்து நான் ஆ என்கின்றதான அல்லது ஏதோ ஒரு உயிர் எழுத்தை ஸ்வராட்சரத்தை தனியா எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அந்த அடையாளத்தை காமிக்கிறோம். கு இதிவது வியஞ்சன லிபீனாம் அதஹா தட்சிணாயதா ரேகா, தெற்கு நோக்கி போகின்ற இந்த கோடானது தாபியா, அதாவது வியஞ்சன அக்ஷரேபியா, தாபியானா அந்த ரேகா தாபியா ஸ்வராம்ச பிருத்தக்கரணம் சூச்சயதி. அந்த அக்ஷர மாலையிலிருந்து அந்த அ அப்படிங்கிறதான ஸ்வரத்தை அல்லது ஸ்வரத்துடைய ரேகா அடையாளத்தை ஸ்வராம்ச பிருத்தக்கரணம், ஸ்வராம்சத்தை அதாவது உயிர் எழுத்தை தனியா காமிச்சோம் என்பதை தெரிவிக்கிறது. சூச்சயதி, ஸ்வராம்ச பிருத்தக்கரணம் சூச்சயதி. யத்யபி லோகே வியவஹாரேஷு அக்ஷரைஹி ஏவ உபயோகः ததாபி வையாகரணாக வர்ணைஹி விவஹரந்தி. இவ்வளோ ஏன் நீங்க சிரமப்பட்டு நிரூபிக்கணும்? லோகத்துல நம்ம வர்ணங்களை வச்சு விவகாரமே பண்றதில்லை, அக்ஷரங்களை வச்சுன்னு தான். அதாவது வர்ணங்களுடைய கூட்டமா இருக்கக்கூடிய ஒளி ரூபமா இருக்கக்கூடிய அக்ஷரம். இந்த அக்ஷரங்கிற பதம் லோகத்தை நாம அந்த அடையாளங்களை சொல்றோம் இல்லையா, அதை இங்க சொல்லல அவர், அதை நல்லா பார்த்துக்கணும். அதை லிபின்னு குறிப்பிடுறார், நல்லா மனசை வாங்கிக்கணும். இங்க அக்ஷரம்னு சொல்றதும் ஒளி வடிவமா இருக்கக்கூடியதான், வர்ணங்களுடைய கூட்டு, க க இந்த மாதிரி அவைகளை வச்சுன்னு தானே நம்ம லோகத்தை விவகாரமே பண்ணிட்டு இருக்கோம். கஹா அஸ்தி அப்படின்னு நம்ம ஒரு வாக்கு யார் இருக்கிறான்னு கேட்கணும். ராமஹா அப்படின்னு சொல்றோம். சொல்லும்போது இந்த இடத்துல எல்லா இந்த பதத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அக்ஷரங்களா தானே இருக்கு. வர்ணங்களை வச்சா நம்ம ரு ஆ மு ஆ விசர்கா இப்படியா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம ராமஹா பதிலா. ஒவ்வொரு வர்ணமா சொல்றதே இல்லை. எல்லா இடத்துலயும் நாம என்ன பண்றோம்? அக்ஷரங்களை தான் நேரடியாக உபயோகப்படுத்துறோம். அப்போ எதுக்காக நீங்க இந்த வர்ணஹா அப்படிங்கிறது இப்படி இருக்கு? அந்த வர்ணங்களுடைய கூட்டம் தான் அக்ஷரம், லிபிங்கிறது அந்த அக்ஷரங்களுடைய அடையாளம். இப்படி மூணுத்தையும் தனித்தனியா காமிக்கிறதுக்காக இவ்வளவு மெனக்கேடுறேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் தானே. அதுக்கு பதில் சொல்றார், யத்யபி லோகே வியவஹாரேஷு அக்ஷரைஹி ஏவ உபயோகா, லோகத்துல அக்ஷரங்களை வச்சுன்னு தான் உபயோகா இல்லைன்னு சொல்ல, ததாபி இருந்த போதிலும் வையாகரணாக வர்ணைஹி விவஹரந்தி, இந்த வியாக்கரண சாஸ்திரத்தில் இருக்கவா எல்லாமே வர்ணங்களை வச்சுன்னு விவகாரம் பண்றா. எப்படி? இப்போ இக்கோ எனச்சின்னு சூத்திரங்களை மேற்கொண்டு வரப்போறது. இகஹாஸ்தானே என் சியாத், என்னன்னா இப்படிலாம் வரப்போறது. இப்போ இந்த இடத்துல யுங்கிறது ஒரு வர்ணகா,
இப்ப நம்ம வர்ணங்களே வேண்டாம் எல்லாமே அக்ஷரங்கள் அப்படின்னா யாங்கிறதா எடுத்துக்க வேண்டியதா ஆயிடும். அப்படி எடுத்தோம்னா என்ன ஆகும் தெரியுமோ, சுதி உபாசியஹாலே ஈக்கு யா வரும் அப்படின்னு சொன்னா சுத்து ஈ போயிட்டு ஈ வரணும். அதாவது ஸ்வரத்தோட சேராத யகாரஹா வரணும். ஆனா அங்க என்ன ஆயிடும், ய அகாரத்தோட சேர்ந்து வந்துடும். வர்ணங்களை வேண்டாம் சொல்லியாச்சுன்னா அக்ஷரமா வந்துடும். வந்தா என்ன, சு து ய. அடுத்தது உபாசியா சேர்த்தால் சுத்தியோபாசியான்னு ஆயிடும். ஆனா நமக்கு அங்க தேவை என்னது, சுத்தியுபாசியா. இந்த சுத்தியுபாசியான்னு வர்றதுக்கு ஸ்வரத்தோடு சேராத வர்ணமாக இருக்கக்கூடிய யகாரக வந்தாதான் முடியும். அப்போ இந்த சாஸ்திரத்துல அது தேவையா இருக்கு. இந்த சாஸ்திரத்துல எது தேவையா இருக்கோ அதை தானே அவங்க எடுத்துக்க முடியும். அதனாலதான் லோகத்துல எப்படி வேணா விவகாரம் இருந்துட்டு போகட்டும், அக்ஷரங்கள் வச்சுதான் விவகாரம், வர்ணங்கள் வச்சு விவகாரம் இல்லதான். ஆனா இந்த சாஸ்திரத்துல தேவையா இருக்கு. அதனாலதான் மெனக்கெட்டு இப்படி ஒரு நிரூபணம் பண்ணிட்டு இருக்கா. அதைத்தான் இவர் மனசை வச்சுன்னு சொல்றார். வையாகரணாக வர்ணைஹி விவஹரந்தி அத்தச்ச க கி கு இத்தியாத்யாக லிபயஹ. இங்க க அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, இந்த லிபிகள் அடையாளங்கள் இவைகள் ஏகைக சின்னாத்மிகாக அப்படி பார்த்தா தனித்தனியா தான் இருக்கு. ஏதோ ஒரு எழுத்து சொல்லும் போல இருக்கு. ஏன்னா ஒரு அடையாளம் ஒரு எழுத்து சொல்லும் அப்படின்னு மனசை வச்சுட்டு பார்த்தால் இதெல்லாம் தனித்தனியா அடையாளங்கள் இருக்கிறதுனால ஒரு எழுத்து சொல்லுமோ அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இல்லை, ஏகைக சின்னாத்மிகாக அப்படி தனித்தனியான ஒரு அடையாளமா இருந்தாலும் கூட அது ரெண்டு வர்ணங்களை குறிப்பிடுறது. ஸ்வர வியஞ்சன ரூப வர்ணத்வய கடிதாக. ஏன்னா காங்கிற இடத்துல கு இருக்கு, ஆ இருக்கு. கீங்கிற இடத்துல கு இருக்கு, ஈ இருக்கு. அதே மாதிரி கூங்கிறத கு இருக்கு, ஊ இருக்கு. இப்படி ரெண்டு ரெண்டு வர்ணங்களை காண்பிக்கிறதா இருக்கு. இதை தான் நம்ம முன்னாடி கூட பார்த்தோம். ஸ்ரீங்கிறத 3 எழுத்து கொண்டதா இருக்குது, 3 வர்ணங்களை காமிக்கிறதா இருக்கு. சரி, ஸ்வர வியஞ்சன ரூப வர்ணத்வய கடிதாக இது வியாக்கரண அத்தியேத்ருபிகி, வியாக்கரண சாஸ்திரம் படிப்பவர்களால் சவிசேஷம் அனுஸ்மரணியம். எப்பொழுதும் இதை மனசை வச்சுக்கணும். இங்க காங்கிறது ஒரு எழுத்து இல்லை, அதாவது ஒரு அக்ஷரம் வேணா சொல்லலாம், ஒரு வர்ணகா இல்லை, அங்க 2 வர்ணகா இருக்கு. ஒரு அக்ஷரம் வேணா சொல்லிக்கோங்க. ஏன்னா அக்ஷரம் சொன்னா இங்க 2 ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட வர்ணங்களுடைய கூட்டம். அதனால அக்ஷரம் சொல்லிக்கலாம். ஆனா ஒரு வர்ணகா தான் அங்க இருக்கு, ஒரு எழுத்து தான் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்படியாக இந்த கிரந்தத்துல ரொம்ப விசேஷமாக இந்த வர்ணகா, அக்ஷரம், லிபி இந்த 3த்தினுடைய பேதத்தை ரொம்ப நல்லா காமிச்சுக்க. அது ரொம்ப நல்லா மனசுல வாங்கிக்கணும், நல்லா நினைவுலையும் வச்சுக்கணும். அடுத்த கிளாஸ்ல மேற்கொண்ட விஷயத்தை பார்க்கலாம். வாகீஷா அத்யா சுமனசஹம் சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குருः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.